இன்னைக்கு நான் என்னோட கேம்பிளிங் அடிக்ஷன் பற்றி பேச போகிறேன். டேய் சீரியஸாக சொல்லு, இது உன் அக்கௌண்டா? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன். ஏன்டா இந்த மாதிரி இருக்க? இங்கே பாரு, இது நேற்று உள்ளது, இது இன்னைக்கு. இங்கே பாரு. டேய் 2000 2000 ஜஸ்ட் லைக் தட். ஜஸ்ட் லைக் தேடா. மாதம் பூரா காஃபி ஷாப் பண்ணாலும் இது கிடைக்காது. இதான் இந்த ஓல்ட் ஸ்கூல் திங்கிங். இந்த படித்து டிகிரி வாங்கி வேலைக்கு போய் அதுக்குள்ளே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும்டா. டேய் பட் இது கேமிங் தானே? இதுதான் உங்களோட பிரச்சனை. இதில் ஒரு டைமிங் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. யாரும் இதெல்லாம் ரெண்டமாக பண்ண மாட்டாங்கடா. இங்கே பாரு, இது நெக்ஸா கரன்சி, இது மெட்ரோ கரன்சி. இதெல்லாம் சேர்த்து வச்சாதான் உனக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும். நீ இப்போவே கொஞ்சம் அங்கிள் மாதிரி தான் பேசுகிற. அங்கிள் மாதிரி இல்லைடா, ஸ்மார்ட்டாக பேசுகிறேன். ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீ இவ்வளோ காசு மூவ் பண்ணுறது? தெரியாதுடா, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். டேய் பட் சீரியஸ்லி இப்படி ஒரே நைட்டில் 2000 அடிச்சா சும்மா ஷோக்காக இருக்கும்ல? யோர் ஃபர்ஸ்ட் வின், உன் சொந்த காசு, அதை நீ கேஷ் அவுட் பண்ணுறப்ப அந்த ஃபீலிங் இருக்கு வேற லெவல். போ, அதுக்கப்புறம் இந்த நார்மல் லைஃப் எல்லாம் போரிங் ஆயிரும். சரி, இந்த வீனுக்கு எவ்வளோ போட்ட? அது முக்கியம் இல்லை. டேய் சொல்லுடா. எப்போ நீ கேஷ் இன் பண்ணுற, எப்போ நீ கேஷ் அவுட் பண்ணுற, அதெல்லாம் தான்டா முக்கியம். அதுக்கு இது முக்கியம். அப்போ நாங்களாம் என்ன முட்டாளா? நீங்கள்லாம் கிட்ஸ், டாட்லர்ஸ், பிகினர் லெவல். சரிங்க மாஸ்டர், அப்போ நாங்கள் எப்போ கிராஜுவேட் பண்ணுறது? எனக்கு மூடு இருந்தால் சொல்லி கொடுக்குறேன். ஃபீஸ் எவ்வளவு? உங்கள் ஃபர்ஸ்ட் வின்ல 50%. ஏது போடா. சின்ன வயசில் லைக் அப்பா அம்மா ஏதாச்சும் லைக் ஃபேமிலி கேதரிங்ஸ் எல்லாரும் லைக் சும்மா கார்டு விளையாடும்போது லைக் ஆன்டிஸ் அங்கிள்ஸ் இந்த சும்மா லைக் பன்லாட், போக்கர், பிளாக் ஜாக், they all were like very into it from a young age. சோஷியல் கேம்பிளிங் எஸ்பெஷலி ஒரு ஹோம் என்வாயர்மெண்ட், ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் கேதர் பண்ணி விளையாடும்போது ஐ திங்க் அகெயின் எஜுகேட்டிங். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபனுக்கு செய்கிறோம், எல்லோரும் மீட் பண்ணுறனால ஒரு இன்னும் அந்த இன்டராக்ஷன் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் எலிமெண்ட். அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து உணர்த்தணும். பட் அதை வந்து நம்ம சொல்லாமல் போனோன்னா தட் த்ரில், அந்த ஒரு வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம், இட் கிவ்ஸ் அஸ் ஐ திங்க் எனி ஹியூமன், டீனேஜர்ஸ் மட்டும் இல்லை அடல்ட்ஸும் கூட. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ த்ரில், எனக்கு ஒன்று கூட வேணும். அண்ட் எஸ்பெஷலி அந்த மொதல் வாட்டி ஜெயிக்கும் போது யூ ஃபீல் ஸோ குட். ஸோ இட் பிகம்ஸ் அ சேசிங். அதை வந்து சேஸ் பண்ண அப்போ தான் வந்து இட் எஸ்கலேட்ஸ் இன்டு ப்ராப்ளம். 2021, so we started like having my own savings. ஏதாச்சும் like online opportunities இருக்கா, like investments, cryptocurrencies. நானும் என்னோட லைக் ரெண்டு நண்பர்கள் லைக் நம்ம 3 பேர் சேர்ந்து ஆன்லைனில் லைக் 1,000 to 2,000 and like the 3 of us would split it because together we learned and then we were like investing it, doing drop shipping, this kind of things. He has done some investments. அவருக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் காசு கேட்டு நம்ம செலவு பண்ணோம், அந்த இது வந்து அவருக்கு இல்லை. ஸோ அதுவே வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். இட்ஸ் அ கான்ஃபிடென்ஸ், ஆனால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு கான்ஃபிடென்ஸ். அது செய்யும்போது இட்ஸ் லைக் தே வாண்ட் டு பி நோட்டீஸ், பட் அந்த ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு தே வாண்ட் டு பி நோட்டீஸ். டிடி உண்மையாவா? ஏய் ரிஃப்ரெஷ் பண்ணு, மறுபடியும் பாரு. சொன்னேன்ல, டி நம்ம போட்ட அமௌண்ட்லேருந்து இவ்வளவு ஆயிடுச்சா? ஏய் 3 times மோடா. ஏய் கேஷ் அவுட் பண்ணு. அவசரப்படாதடா, இரு. டி இது நம்ம ஸ்டார் கட்டணும், போயிட போகுதுடா, கேஷ் அவுட் பண்ணுவோம். இதுதான் ப்ராப்ளம். ப்ராஃபிட் வந்த உடனே பேனி கூலாடுறா. ஏய் கூலா இருந்து ப்ராஃபிட் போச்சுனா? ஆமாண்டா, போயிட போது கேஷ் அவுட் பண்ணுவோம்.
Okay. Now, let's go. Yeah! Yeah! What is it? Nice! I told you, boys. பாய்ஸா? இந்த பணத்தை வச்சு பிளே ஸ்டேஷன் வாங்குறேன்டா, பாருடா. PlayStation வாங்க போகிறேன். இந்த காசு எப்படி டபுள் ஆக்கணும்னு பாடுறா. இது ரொம்ப டீப்பாக போயிட்ட போல. நான் டீப்பாக போகலடா. நீங்கள் தான் சர்வீஸில் இருக்கீங்க. பாரு, இந்த NFT கொஞ்சம் வேறு மாதிரி. இட்ஸ் லைக் கால்குலேட்டட் ரிஸ்க். இங்கே இருக்கிற காசை இங்கே எடுத்து போட்டு ஆட போகிறேன். ஸ்பெண்ட் மணி டு கெட் மணி. It was back when NFTs, like non-fungible tokens, first came out. My friends and I, we like bought a random one, and its value tripled within 2 weeks. And then we like cashed it out, sold it, and just split the money. That's when like we first realized laptop use பண்ண முடியும், காசு வாங்க முடியும், like laptop la. So it was like a new thing. It was like quite exciting at the start. அவரோட வயசை வச்சு சொல்லும்போது இட்ஸ் பேசிக்லி பீங் நோட்டிஸ்ட். அவர் ஜெயிச்சார்னாக்கா people may look up to him. டீனேஜ் வயசில் if I can foot the bill for my friends, it is a wow thing. So it is not about the money. It's like that pleasures, or he may feel validated. So இதெல்லாம் வந்து gives you a certain identity, hooks people. என்ன ஒன்றும் இல்லையே. உன் முகத்திலேயே தெரியுது ஏதாவது கேட்க போறேன்னு. இல்லை, ஒரு புது லேப்டாப் வாங்கணும். இப்ப இருக்கிறதுக்கு என்னாச்சு? பேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஹேங் ஆகிட்டே இருக்கு. என்னால் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் தானே வாங்கணும். லாஸ்ட் இயர் இல்லை, 2 years ஆயிடுச்சு. அதனால இப்போ எல்லாம் ஆன்லைன் தான். இந்த சப்மிஷன்ஸ், நோட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் இந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்னால் ஒன்றும் சப்மிட்டும் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்களேன். can't you just service it? கொடுத்தேன், பேட்டரி மாற்றணும், வேணா ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும். இதுக்கு பேசாமல் நீ புது லேப்டாப்பே வாங்கிடலான்னு சொன்னாங்க. எவ்வளவு? 3000. 3000? ஓகே, அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான். அடுத்த வாரம் நான் கொடுத்தா 4.5 கேட்குறான். I'm so tired. Okay, done. Thank you. So cheap. அடிக்ஷன், அது எந்த மாதிரி அடிக்ஷனாக இருந்தாலும் டீனேஜர்ஸ் அடல்ட்ஸ்னு வந்து ஒரு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் ஸ்டார்ட்ஸ் அட் தட் ஏஜ். ஏன்னாக்கா அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி, பியர் ப்ரெஷர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்களே, அண்ட் தென் இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தோன்னா கூட பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க, 2 பேரண்ட்ஸும் வேலை செய்வாங்க. ஸோ ஒரு டீனேஜ் வயசில் வந்து வீட்டுக்கு போகும்போது they are going back to an empty house. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், அண்ட் தென் they feel that ஃப்ரெண்ட்ஸ் வந்து புட்டிங் என் மேலே அக்கறை இருக்குது, ஸோ என்னை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி லெஃப்ட் அவுட், என்னை பற்றி ஏதாவது பேசுவாங்களோ, ஏதாவது என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் வந்து டீனேஜர்ஸில் வந்து இட்ஸ் லைக் தே ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் கிரியேட்டிங் தியர் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஃபேஸில் வரும்போது தட் வல்னரபிலிட்டி ஓவர் தேர். டேய், ரூம் ஓப்பன் ஆச்சா? ஆச்சு, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உள்ளதாண்டா இருக்கேன், 110 தான். எவ்வளோ போட்ட? 30 தான் ஃபர்ஸ்ட். பார்த்துடா, இது ஃபாஸ்ட் டேபிள். அதான் ஃபன். வந்துருச்சு.
சங்கர், அம்மா இன்னும் என்ன படிச்சுக்கிட்டு தானே இருக்க? ஆமாம்மா டேஸ்ட் இருக்குல்ல. எப்ப பார்த்தாலும் ரூம்லயே இருக்க, சாப்பிட மாட்ற, யார் கூப்பிட்டாலும் பேச மாட்ற. படிக்கணும்ல. Hey, Shankar, everything okay there or not? அப்படி படிக்கிறவனோட மார்க்ஸ் மாதிரி தெரியலையே. டேய், அம்மா ஸ்கிரீனை பார்த்துட்டு போறாங்கடா. யார்டா பேசுறா? ஃப்ரெண்ட்ஸ்மா டவுட்டு கேட்குறாங்க. என்னமோ பண்ற, பார்த்து பண்ணு, ஒழுங்கா படி. ஓவரெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. எனிவே, half an hour, அதுக்கப்புறம் படுத்து தூங்கு, புரியுதா? சரி. டேய், மாட்டிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்ச் மீ இஃப் யூ கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டை முடிச்சிருவோம். வா. When I was in Sec 4, my friends introduced me to like online casinos, and it started off with like harmless games like $30 games. But I was like gambling every day just for fun in school with like my classmates on a laptop. 30 would go up to 60, then 90. It just kept going up because we felt the more we put in, the more we win. Once I raised more than what I came to play with, and then it started touching into my savings. Like my entire like cryptocurrency savings was depleted. Everything I had before that all turned worthless. டேய், இது எவ்வளவு? 25? 25,000-ஆ? சத்தமாக சொல்லாத. நான் மேனேஜ் பண்ணிட்டேன். எப்படி? என் அசெட்ஸ் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் கடன் வாங்கலையே. டேய், நீ இன்னும் பாசிட்டிவா இருக்கியா? டைம் டு ஸ்டாப்டா. டேஸ் உங்களுக்கு புரியல. இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இதெல்லாம் நார்மல் தான். நார்மலா? இதை பார்த்தா உனக்கு நார்மலாக தெரியுதா? இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பெட் ரன், அவ்வளோதான். டேய், கேளு, நீ ஸ்டார்டிங்கில் மணி மேக் பண்ணுறதுக்காக விளையாடுற, இப்போ மணி வின் பேக் பண்ணுறதுக்கு விளையாடுற. நாட் த சேம். அகெயின் கொஞ்சம் கொஞ்சம் காசு பார்த்துட்டேன்னா ஓகே. ஜஸ்ட் ஒன் மோர். டேய், யூ கெட்டிங் அடிக்டட். நான்சென்ஸ். நானும் கேம்பிளிங் அடிக்கலாம் ஒன்றும் இல்லை. யூ ஆர். இது ஒன்றும் போக்கர் இல்லை. இது NFTs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இது கேம்பிளிங்கே இல்லைடா. An addict will never admit he's an addict. ஓவராக பேசாத. என்னோட நம்பி. ஓகே, வாட் இப்போ என்ன பண்ண போற? Just a small amount, just to cover my losses. Shankar, Just temporary. நான் திருப்பி கொடுத்துருவேன். நோ. டேய், நான் பேக் பண்ணல, ஓகே? எனக்கு இன்னும் ஒரு பேட்டர்ன் தெரியுது. அண்ட் என்னன்னு தெரியல, பாஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸாக இன்னும் ஒன்று தப்பாக போகுது. எவ்வளவு? 500. டேய், நீங்கள் மொத்தமாக கொடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு 250 கொடுத்தா கூட ஓகே தான். என்ன மென்டல் ஆயிட்டியா? கைஸ் நம்புங்க, நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா 750 நான் திருப்பி கொடுத்துட்றேன். சரி, நீங்கள் போங்க, பார்த்துக்கிறேன். இப்போ யாருக்கு மெசேஜ் பண்ணுறேன்? உனக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் தான் காசு கொடுக்கல, நான் வேறு யாருக்கிட்டையாவது கேட்குறேன். டேய், ஸ்டாப் திஸ்டா. போடா.
ஏய் சங்கர் ஏய் என்னடா பண்ற? டேய் அதை நான் கேட்கணும்டா. மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. சரி சாரி. சாரியா? விளையாட்டா இருக்கா உனக்கு? நான் காசை திருப்பி கொடுத்துட்றேன். சரி கொடு. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் திருப்பி கொடுத்துட்றேன், ப்ராமிஸ். நீ காசு வாங்கினப்ப என்ன சொன்ன? ப்ரோ அர்ஜென்ட் ப்ரோ, நாளைக்கு தரேன்னு. இப்ப கேட்டா வலிக்குதா? ஏன்டா அப்படி மட்டமா நடந்துக்கிற? திருப்பி கொடுத்துட்றேன். சரி இப்ப கொடு. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் கொடு. எப்ப தரதா இருக்க? ஒரு 2 days கொடு. போன வாரமும் இதே தான் சொன்னேன். எனக்கு இப்ப ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அதான் இப்போ என்கிட்ட கேஷ் இல்லைன்னு சொல்கிறேன்ல, என்ன பண்ணுறது? சரி வாட்சை கொடு, செயினை கொடு, ஃபோனை கொடு. விடுறா. விளையாடாத. விளையாட்டா? என் காசை நான் கேட்டா உனக்கு விளையாட்டா இருக்கா? இன்னைக்கு ராத்திரி என் காசை நீ செட்டில் பண்ற, இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ள வருவேன், உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுருவேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத, போயிரு. கொடுத்துறேன். அப்ப இன்னைக்கு ராத்திரி என் காசு வேணும் எனக்கு. கொடுக்குறேன் போ. 500 வெள்ளி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாடா? இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறான். My dad always told me, you ever need any money, just take my wallet, take whatever you want. He was telling me this with the thought in mind that if I wanted to buy food or go out. But when I was really very down and wanted to go out to gamble or deposit or play with my friends, I would take from his wallet. Before that, I wouldn't take much. I would just take like, if I'm going out like 50 or going to school 10. But then I like took 100 a few times and he noticed. I just said, oh, I was going out. சங்கர் இங்க வா. என்னப்பா? இதுல இருந்த பணம் இங்க. என்ன படம்? நேத்து ராத்திரி பார்த்தேன், இருந்துச்சு. இப்போ என்னன்னா 100 குறையுது. எனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த வீட்ல இருக்கிறது 3 பேரு, நான், உங்க அம்மா, நீ. நேத்துல இருந்து நானும் அங்கேயும் வெளியில போல. உன்னை கேட்காம யாரை கேட்க சொல்ற? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு சங்கர், நீ எடுத்தியா? இல்லை, நான் எடுக்கல. இது முதல் தடவை இல்லை சங்கர், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஒரு வாட்டி 2 வாட்டினா நான் மறந்துருப்பேன்னு நினைக்கலாம், ஆனா இதே ஒரு வழக்கமாகிட்டு வருது. இல்லை புரியல. அப்படின்னா நான் தான் எடுத்தேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை சங்கர், ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். நான் தான் எடுக்கலன்னு சொல்றேனே. இங்க பாரு சங்கர், இப்போ நீ ரொம்ப அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு வர. இல்லையே, நார்மலாக தானே செலவு பண்ணுறேன். நார்மலா? லைக் வாட்? நான் இந்த வெளியே போகும்போது இந்த ஃபுட் ட்ராவல் அந்த மாதிரி. சும்மா வெளியே போகும்போது 100 கணக்கில் செலவாகுமா? ஐயோ, ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ இன்டர்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எது சங்கர் சின்ன விஷயம்? பணம் காணாம போறது, அதுவும் வீட்டுக்குள்ள, அது உனக்கு சின்ன விஷயமா? இப்போ என்ன ஆச்சு? வாலெட்ல பணம் குறையுது. சங்கர், ஐயோ, நான் தான் எடுக்கலன்னு சொல்றேனே. எடுக்கல, ஆனா பணம் மாயமா போயிடுச்சா? இதுக்கப்புறம் வீட்டில் கேமரா வைங்களே. இங்க பாரு சங்கர், அவசியம் ஏற்பட்டா அதை செய்யறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்னை செய்ய வச்சிடாத. பண்ணுங்க. Anything else? No. சங்கர், Good. அடால்ட்ஸ் வந்து காசு லூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபியர் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் தே நோ அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, அது வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து ஈடுகட்டலாம். பட் இதே வந்து டீனேஜர்ஸ்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்த காசை இழக்கும்போது, அண்ட் எஸ்பெஷலி வீட்டில் யாருக்கும் தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, தட் ஃபியர் ஆஃப் பீயிங் ஃபவுண்ட் அவுட். ஸோ அந்த பயம் இருக்கும், யூனோ. அண்ட் அகெயின் தே ஆர் அக்கௌண்டபிள். அதாவது பேரண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா, இந்த காசை நீ என்ன பண்ண, யூனோ. ஸோ எக்ஸ்பிளைனிங் தட். அண்ட் அகெயின் பேரண்ட்ஸ் வந்து வில் பி பேரண்ட்ஸ். ஸோ அந்த எதனால் தான் குழந்தை இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக தே வில் எண்ட் அப் ஸ்கோல்டிங். திட்டுறது தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன்னா அவங்க ஹார்ட் earn மணி. ஸோ அந்த குழந்தையோட சேலஞ்சஸ் நாட் வாண்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் வேர் த டீனேஜர் ஆல்சோ ஃபீல்ஸ் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், யூனோ, லைக் மேக்ஸ் தெம் ஃபீல் மோர் misunderstood or not understood at all. At one point, I have this friend and like we are not too close either. We played a game of poker. Also, sometimes when I didn't have enough money to gamble online, he would say, never mind, I deposit for you first.
If we win, we split the profit. If we lose, you just pay me back how much the deposit was, like half. In the end, I like owed him close to about 500. And then when I got my pay transferred to one of my bank accounts, my mom saw that the entire amount was transferred out. And she was questioning me because this was a linked account, like a parental lock account. She was asking, why is your whole pay going out? I told her it's nothing. And then that same week, my lecturers called me with poker cards in school with my friends. They called in to my mom, she put 2 and 2 together on where my money is going. And she was like proper furious, beyond hysterical. சங்கர் உன் டீச்சர் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. எதுக்கு? அதை நான் தான் ஊட்ட கேட்கணும். ஸ்கூல் ஒர்க் சப்மிட் பண்ணல, கிளாஸ்ல கவனமே இல்ல, அட்டெண்டன்ஸ்ல சரியில்லைன்னு சொல்றாங்க. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? மா நத்திங்மா, அவங்க எக்ஸாஜரேட் பண்றாங்க. லேப்டாப் மணி கேட்டேன், ஆனா புது லேப்டாப்பை நான் கண்ணாலே பார்க்கல. காசு கேட்டேன், அப்போட வாலெட்ல இருந்து கேஷ் குறைஞ்சுது. ரூம்லயே இருக்க, உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இப்ப டீச்சர் கால். உன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் காட்டு. மா எதுக்குமா? போன குடு. எதுக்கு? ஷாங்கர் போன குடு, அக்கவுண்ட் லாகின் பண்ணு. இப்ப லாகின் பண்ணு. உன் சேவிங்ஸ் எங்க? இது என்ன? $10,000 deposit. Shankar, give it away. Withdrawal. Give it away. Transfer. Shankar, உன் சேவிங்ஸ் எங்க? அது செலவாயிடுச்சு. On what? The investments அந்த மாதிரி. எல்லாமே வா, எல்லாமே போச்சா? I thought I could win it back. உனக்கு புத்தி இருக்கா? ஏமாத்திருக்கியா இல்ல ஏமாத்திருக்கியா? I'm sorry. What have you done? எவ்வளவு பணம் எல்லாமே போச்சு. Sorry. ஏண்டா உனக்கு மட்டும் கொஞ்சம் புத்தி போகுது. Are you so stupid? உங்க அப்பாவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சோம். உங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா? மாமா அவர்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. நீ சும்மா இரு. Hi, police. We received a complaint. There's too much noise here. Is everything okay? No, there's no major problem. It's just that I was disciplining my son. I'm so sorry for the inconvenience caused. கேம்பிளிங் ஒரு ப்ராப்ளம்னு எப்போ நமக்கு ஒன்று வரும்னாக்கா, நம்ம காசு ஷார்ட்டேஜாக இருக்கும்போது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்கும், பிடிக்காமல் போகும். பிகாஸ் லைக் மைண்டில் வந்து இந்த பணத்தை நான் வந்து எப்படி மறுபடி சம்பாதிக்கிறது, இந்த கடனை வந்து நான் எப்படி கட்டுறது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போகும்போது அந்த அவங்க வந்து உணர்வாங்க இட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸும் போகும். லைக் திங்ஸ் லைக் செல்ஃப் ஹார்ம், வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் லைக் சம்திங் இஸ் நாட் ரைட். டேய், என்னடா பண்ற?
நீ கீழே வர மாதிரி தெரியல, நானே மேலே வந்துட்டேன். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா நீ? சங்கர், ஐயோ கே, என்னன்னா இப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க, வாடா வெளியே போலாம். முடியல. மூட் இல்லையா? இல்லை, நாட் இன்ட்ரெஸ்டடா? எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு நாங்கள் போகிறோம் வெளியே. லெட்ஸ் கோ ஆன் அ டே. நீயும் நானும். ரொம்ப நாளாக ஆச்சு. பாப்பா பாப்போம், நானும் தானே. அப்படியெல்லாம் இல்லை, காசு இல்லை. காசு? ஆ, என்னாச்சு? ஐ தாட் ஆல் வாஸ் ஓகே. செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? ஆல் ஆஃப் இட்? கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா? ஏய், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தானே, நான் கேட்கக்கூடாதா? இங்க பாரு, ஐ இன் ட்ரபிள். சங்கர், ஐ இன் ட்ரபிள். ஆன்லைன் கேம் விளாட ஆரம்பித்தேன். கேமா? ஆரம்பத்தில் கொஞ்சம், no it's quite bad. எல்லா காசும் போச்சு. ஏய், லேப்டாப்க்கு உங்க அம்மா கொடுத்த காசுமா? ஏய், அதனால தான் இவ்வளோ வியர்டா இருக்கியா? நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சங்கர், do you owe anyone money? நான் தான் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ என்னமோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சங்கர், எனக்கு பயமா இருக்கு. சங்கர், கேன் யூ ப்ளீஸ் டெல் யுவர் பேரண்ட்ஸ்? ஏய், என்ன நீ ஓவராக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வாங்கிற போய் சொன்ன பாரு, எனக்கு தலைவலிக்குது, நாளைக்கு பேசிக்கலாம் போ. Shankar, no one can help you if you don't help yourself. Me and my girlfriend went out, and then usually just whatever we want to do, we can just go like to this restaurant, pay for this, pay for that. I realized I was actually like for the first time in my life dead broke, and I was like, wow. Then I told her, and she was like, how? Where all your money go? And she like properly started like screaming at me once she heard the amount I lost. So that's when I like realized that it was getting bad. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட் டைம்ஸ் அவங்க வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அவங்க ஃபேர் ஷேர் ஆஃப் ஸ்ட்ரெஸ், இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ உள்ள காலகட்டத்தில் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் வித் யுவர் சில்ட்ரன். ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நான் ஐம் அ ஃப்ரெண்ட் டு மை சைல்ட். ஆர் யூ ரியலி அ ஃப்ரெண்ட் டு யுவர் சைல்ட்? பிகாஸ் மோஸ்ட் டைம்ஸ் வந்து அந்த பேரண்டல் இது தான் வெளியே வரும். லைக் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் வில் லிசன். பேரண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் திங் தே கோ, தே வில் ஸ்கோல்ட் யூ. ஏன்னா அவங்க ஆதங்கத்தை வந்து அவங்க அங்கே கொட்டுறாங்க. ஃபெயிலிங் டு சி வாட் இஸ் த சைல்ட் லேக்கிங். ஸோ அது தான் ப்ரிவேலனாக இருக்க தவிர இட் இஸ் வெரி நைஸ் டு ஹியர். எல்லா பேரண்ட்ஸும் என் டீனேஜ் சன் ஆர் டாட்டரை வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நான் பழகிறேன், எதை பற்றியும் நம்ம பேசுவோம். பட் இஸ் தட் ரியலி ஹேப்பனிங்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது do they hear their child? Do you allow them to talk? ஓ நீங்கள் வந்து ஜஸ்ட் பட் இன் அண்ட் நீங்கள் வந்து லைக் உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் கொட்டுனீங்க, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா த சைல்ட் வில் க்ளோஸ் அப். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் என்னை ஃபைன் ஃபால்ட் பண்ணுங்க, இதுக்கு மேலே நான் பேசி என்ன நடக்க போகுது, யூ ஆர் நாட் கோனா அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஸோ தே வில் க்ளோஸ் அப் தட் வே. But when it comes to online gambling and gambling in general, no one has ever gotten rich from gambling. Like, I've never met a single person in my entire life who, if I ask them, how do you amass your wealth? They go, oh, I gambled. Every person I know who gambled is like in debt to someone.
So if you just look at it from the bigger picture, no one has ever walked away with on a win. ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து என்னை பார்த்ததுக்கு and இந்த முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ ஐ மீன் எந்த இஷ்யூக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு? நான் சின்ன வயசில் லைக் ரொம்ப கேம்பிள் பண்ணேன். ஆனால் லைக் இப்போ I've cut down. ஆனால் here and there still relapse back into it. ஓகே, ஸோ நீங்கள் கேம்பிள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ரஷ் இருக்குல்ல தானே. ஸோ ஒரு வாட்டி ஜெயிச்சேன்னா லைக் நீ you want to go again after winning one round. So I just kept chasing the next thrill. When you were gambling, what were you exactly looking for? அந்த காசு முக்கியம் இல்லை, லைக் வாஸ் சும்மா அந்த thrill மட்டும். அந்த பழக்கம் வந்து அது எப்போ ஒரு பிரச்சனை இட்ஸ் அ ப்ராப்ளம், அதை நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? But when I was 17 years old and I realized that I almost went through all the money I had made from my side hustles. The amounts were like slowly cut throughout 2 years and I wouldn't notice them, but after 2 years it was like a very big difference in like account balances. And the moment I ran out of like my extra play cash, I realized, and I was using my pocket money, that's when I realized it was an issue. And for a student, like spending close to like 25,000 within 2 years on gambling is a bit outrageous. Like could be used for better causes. It's a huge amount. So இப்போ இந்த தருணத்தில் what are your, how are you managing and what are your thoughts on that? It just comes down to like seeing the people around me that talk me out of it, and also I did not really feel the pinch of it because I don't see money as a very like you need to cling on to it thing. You come and go in life. But after seeing being in a situation where I didn't have money to spend for a short period of time, within that time period I'm like, oh, I go out with my friends, I can't buy anything. I like go out with people, I can't like pick up the tab or anything because of like gambling. That's when I really felt the pinch of like wasting a lot of money just trying to win more. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ரெகுலராக இல்லாமல் now you are more in control kind of thing. ஓகே, உங்கள் லிமிட்டை வந்து how do you maintain, how do you know நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கீங்கன்னு? I know whether I'm in control as long as I don't reach the limit which I set for myself. Like உண்மையிலேயே இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப முக்கியம், to have a limit where as you are playing, okay, உங்களுக்கு வந்து என்றைக்காவது தோணுமா let's just go a little further? every time. And how does that make you feel? It's fun, but what's not fun is after losing everything, because confirm even if you win that and you will feel like, oh, I'm already on a winning streak, might as well. If you win, you want to win more. If you lose, you want to win. There's no getting out of it at any stage. As you mature, as you grow older, right? உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா வேறு ஏதாவதுல வந்து வேறு மாதிரி கேம்பிளிங்கில் இன்வால்வ் ஆகணும்? கசினோஸ் ஃபார் எக்ஸாம்பிள். I don't mind visiting a casino with my friends on a group holiday or at a corporate event for perhaps like a overseas trip, but that's as far as I see it going. Just occasional trips for like maybe networking with colleagues or whatever it may be. அப்போனாக்கா your perspective now of going for these kind like on this gambling now is more for socializing, networking and the மாதிரி. Do you see a risk factor? As long as I feel you take out a set of money that you're like okay with losing, it doesn't matter. What is your advice for him? At the start I was with him like whenever we gamble, then but I wasn't as bad as him. I don't like how to say use so much of my like parents' allowance and this and that. Then when we reach like 17, I can see like he will like how to say not eat because he wants to gamble, and he'll save the money of like whenever we go out, so he won't spend much because he wants to just gamble with the money and not have a great time. And then I just like kept on like telling him like how to say just like don't gamble so much because like I can see like it changed you a lot. You're using like your parents' money, then you like ask from your friends and this and that, and you got like so many like
you like loan so many people already, and then like just like stop gambling and like just like slowly cut down. And he did listen for a while, then it like came back up again. But then like now it's like so much better. What did money mean to you, and now what does it mean to you? At that point, I just saw it as a number in my phone that I could change any day. I only learned the value of it after losing all I had of it. That made me like value the money much more. How do you think you can like support him? Like just talk to him, like how to say, whenever he thinks like he's gonna like fall in back into this, I'll just be there for him and advise him. And like just like whenever he asks for money or anything, just ask for like what's the reason and like what is it. Like if it's a valid reason means then I'll give him. If not like no. Okay. I mean, I like what you just said. I உங்ககிட்ட just check in பண்ணிக்கிறேன். So இப்போ வந்து நீங்க உங்க parents கிட்ட like say maybe you know do you ask them like for allowance or anything, or you are self-sustained? Right now I'm self-sustained, but it's not like they still give me money for school and stuff. But when I'm not schooling, if I want to go out, I got my own money to go out. I don't have to ask them. So the trust between parents and yourself, do you think it's been affected, or how is that? It was, and I feel because of that maybe they have a magnifying glass upon my financials, but I think now the trust has gone back to the way it was before. உங்களுக்குன்னு ஒரு red flag now, what would that be? Simple, you have to put the restrictions very low so you can like, catch it before it gets very bad. So if I ever want to go above the amount that I'm okay with playing, then I'm like, okay, that's a very big red flag. I need to like walk away. And how confident are you on spotting it and working on it? 80-20 chance, like 80% I'll walk away, but if it's okay, in the first session நீங்கள் வந்து actually நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, but at the same time some things like for example நீங்கள் thrillனு சொல்கிறது, then நீங்கள் வந்து you have some boundaries and limitations for yourself, சரியா? These are okay, having boundaries limitations is a good thing, but இருந்தாலும் கூட ஒரு செஷனில் வந்து நம்ம வந்து we can't like iron it out, or you know what can you put in place. Similarly for the thrill, okay, so it's like that influence kind of thing where it's marketed, அதையும் நீங்கள் சொன்னீங்க, but இருந்தாலுமே what keeps you hooked? What were you exactly looking for? So it could have been something else that you've been looking for, and this was fulfilling it. So hopefully in subsequent sessions, when you come in, if you would be willing to like just explore and see if there's something else that you might be, you know, wanting to work on. Yeah, definitely. பார்த்த அந்த கான்வர்சேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு த்ரில் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் வந்து அவரே சொல்கிறாரு பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து when they find out இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஆத்திரம் வரும். ஆத்திரத்தில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க, உனக்கு நான் இது செஞ்சுருக்கேன், உனக்கு நான் இது கொடுத்துருக்கேன், இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ யூனோ என்ன. வெல் தேர் are two ways we can work. ஒன்று பேரண்ட்ஸ் வந்து really calm down themselves and then talk to the child, like means really talk. Okay, நீ thrill சொல்கிற, இந்த thrill what is it? Being curious and not வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த கான்வர்சேஷன் இருக்கக்கூடாது. But if the parent feels that they are not able to, ஏன்னா parents again not say they know everything, ஓகேங்களா, அவங்களும் வந்து when certain new things happen they are also learning. So when you can't deal with it, then seeking professional help is the next best thing. So appanaka at least you work together with a counselor and you try to help. Okay, what is my child lacking? Helping the child to also understand நீ உண்மையிலே என்னத்தான் இந்த thrill உனக்கு, what are you exactly looking for? So they could have done better things. Like இவரோட விஷயத்திலே வந்து he used to play football, but why did that stop? Why did that football now become gambling? What is it there? இன்னும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தாரு. He said that gave him a certain thrill, which is a healthy thrill. No one is going to, you know, he's not going to lose money, nothing. But அது ஸ்டாப் பண்ணிட்டு நீ இதுக்கு போனியே, what was that shift? So parents will not have the answers. For that matter, அவருக்கே அந்த பதில் தெரியாது. So then what do we do? You know, அப்படியே விடவும் முடியாது இல்லைங்களா? So like either I have the patience to have that conversation, என்னால் முடியலையா, let's be honest here, நம்ம எல்லாருமே human beings தான். So then I go to a third person, ஏன்னா அவங்க வந்து not in this picture, they will see it differently. அவங்களுக்கு ஒன்றும் பொறுமை இருக்கும் அதை பற்றி டீல் பண்ணுறதுக்கு as compared to I as a parent have to deal with this.